வாழ்வு நிலைக்கும் என்று இந்த பாவி விழிகளும் இல்லாமல் வீடு தெரியாமல் இன்னும் எவ்வளவு தூரம் நான் செல்வது ஒன்றுமே புரியவில்லை. என் தங்கை எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. என்னால் என் தங்கையை பார்க்க முடியாதா? நான் இருப்பதை விட இருப்பதே மேலாகுமே. இந்த உயிரியை இருக்க வேண்டும் ஆண்டவா. வாழ்க்கை என்றால் வேதனை தானா? வாழ்ந்த பின்னே சோதனை தானா? வாழ்க்கை என்றால் வேதனை தானா? வாழ்ந்த பின்னே சோதனை தானா? இறப்பதா இறைவனை இணைப்பதா வாழ்க்கையே வெறுப்பதா? நமக்கு முன்னாடி யாரும் அழுதுட்டு போற மாதிரி தெரியலையே. ஆடி பாடிடுறதில்ல. ஆமா, அதுல நான் கவனிக்கவே ரெடி பொண்ணு. ஏடிங்க பாருங்கடி, நமக்கு முன்னாடி யாரும் அழுதுட்டு போற மாதிரி தெரியுது. பார்க்கடி, அழுதுட்டு போறவர் யாருன்னு தெரியுமா? நான் பார்க்கவில்லை. ஏடி நீ ஏற்று பார்த்தாய? அக்கா சொல்லுடி. நானே பார்க்கலக்கா. ஏடி நீ ஏற்று பார்த்தாய? எடிங்க பாருங்கடி, ஒரு பெண்ணாகப்பட்டவள் தலைவிரி கோலத்தோட தன்னை தனிமையில அழுதுகிட்டு வீதி வீதியா போனான்னா அவளுக்கு பிறந்த வீட்டிலேயோ புகுந்த வீட்டிலேயோ ஏதோ மன வருத்தம் இருக்கலாம். ஒரு ஆடவனானவன் தன்னை தனிமையில எதற்காகடி எழுணும்? அந்த ஆடவன் எதற்காக அழுதாருன்னு ஒண்ணுமே புரியல. ஆடி
ஆடிட்டு வந்ததுல உடம்பெல்லாம் வசதியாக இருக்கிறது. இதோ தெரிகிறது பார்த்தாயா பொற்றாமரை குளம். இந்த பொற்றாமரை குளத்துல அமர்ந்து நீராடுவது உங்களுடைய விருப்பம். ஆடிட்டு வர ஆடவனை தேடி கண்டுபிடிக்கிறது உங்களோட விருப்பம். குளிக்க வேண்டாம்க்கா, தேடி போவோம். மனசாட்சியோட சொல்லு. எப்படி அழைச்சிட்டு இறப்பதா இறைவனை மயக்கமாக இருக்கிறது அம்மா. அந்த ஆடவனோட அழுகுறந்த மலர்விடத்துலதான் கேட்குதுன்னு பார்த்தேன். இந்த பொற்றாமரை கொடுத்து அதுவும் கிட்டத்துல கேட்குது. அருகாமல கேட்குதுக்கா. இருப்பதோ 4 திசை. 4 திசையில 3 திசையை பார்த்துட்டோம். மீதம் இருப்பதோ ஒரே திசை. அது இன்னொரு திசை அக்கா. மீதம் இருப்பதோ ஒரே திசை. யாரோ ஒரு ஆடவ அழுதுட்டு போறாருன்னு நாம பின்தொடர்ந்தே வந்த இங்க ஒரு ஆளு பேச்சு முத்து இல்லாம படுத்திருக்கிறாரு. அவருக்கு என்ன எழுப்பி யாரு ஏண்டி எனக்கு பயமா இருக்கு. என்ன எழுப்பிட்டாரு ஏண்டி உங்களுக்கு அறிவு இருக்கு ஐயா. என்ன போயிட்டு எழுப்ப சொல்றீங்க? அவர் பக்கத்துல பாருடி பொண்ணு, அவளை எவ்வளவு பெரிய தடி வச்சிருக்கிறாரு. நான் போய் எழுப்பன்னு வச்சுக்க. அவர் அந்த தடி முட்டு முட்டு என்னைக்கு பாருடி. அந்த ஆளுக்கு மூச்சு இருக்கிற பாருடின்னு சொன்னேன். அந்த ஆளு பக்கத்துல எவ்வளவு பெரிய தடி இருக்குதுன்னு பாக்குறியே அக்கா. என்ன முறை அந்த தடி மேலதான் இருக்கு. தடி பார்த்தா பழக்கம் அவளுக்கு. நான் என்ன மாதிரி பண்றது? என்னைக்கு ஒரு கடி நீ எடுத்து பாருடி. நானா? ஆமா. வயதுல மூத்தவன் நீங்க இருக்கும் பொழுது நான் எதற்காக எழுப்ப வேண்டும்? நீ யாச்சும் எழுப்பி பாருடி அக்கா. எனக்கு பயமா இருக்கு. எங்களை விட நீ தனி தைரியசாலி. எல்லாருக்கும் மூத்தவனி தான் அக்கா. சொல்லுடி எழுப்புங்கக்கா. அப்படியே எழுப்பி ஐயா எழுந்துருங்க. ஐயா தண்ணி குடிங்க ஐயா. அக்கா எடைய கொடுங்க. வெள்ளி பாத்திரம். ஐயா இங்க பாருங்க ஐயா. ஐயா இதோ மலர்வனம் இதோ பொற்றாமரை குளம். நீங்க பெண்களாகிய எங்களுக்கு தான் வேலை. ஐயா இங்க பாருங்க ஐயா. ஐயா இதோ மலர்வனம் இதோ பொற்றாமரை குளம். நீங்க பெண்களாகிய எங்களுக்கு தான் வேலை. ஆடவனாகிய உங்களுக்கு இங்க என்ன வேலை ஐயா? அம்மா நல்ல நேரத்தில் என்னுடைய உயிரை காப்பாற்றி விட்டாய். அதற்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும் ஐயா. இந்த பாவிக்கு இருவேளை கிடையாதம்மா. பாதை தெரியாமல் நடக்கின்றேன். இது நீரோடு என்று எனக்கு தெரியாதம்மா. நீங்க பாருங்கடி, நாம 5 பேரை பார்த்த உடனே இந்த ஆளு எப்படி போய் சொல்றேன் பார்த்தாயா? நீங்க பாருடி, ஒரு நீரோடிக்கு யாருன்னா கதவை ஜன்னல வாசப்படியில வச்சிருக்காங்க. ஒரு நீரோடிக்கு எத்தனையோ புறம் வழி இருந்தாலும் பெண்களாகி நாம இருக்கிற பக்கம் இந்த ஆளு ஏவரணும் தெரியுமா? நொண்டியா இருந்தாலும் மொண்டியா இருந்தாலும் ஆசன்னு ஒண்ணு இருக்கும். அம்மா என்னை வார்த்தையால் கொல்ல வேண்டாம் அம்மா, வார்த்தையால் கொல்ல வேண்டாம். என் கதையை கேட்டா கல்லு கரையும் அம்மா, கல்லு கரையும். நீங்க பாருங்கடி, குழம்புல போட்டால தண்ணியில போட்டால உப்புதான் கரையும். இந்த ஆளு சொல்ற கல்லு எப்படி கரையும்? அம்மா நான் யார் தெரியுமா? நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? எப்படி ஐயா வாழ்ந்தீங்க? அம்மா என்னுடைய நாடு அனந்தபுரி நாடு. அனந்தபுரி நாட்டிலே
ஏழை குடும்பத்தில் பிறந்தவனான். என்னுடைய பெயரோ கலைச்செல்வன். எனக்கு ஒரு அழகான தங்கை இருக்கிறாள். அப்படிங்களா? என் தங்கையின் பேரோ கலைச்செல்வி. அழகான பேர். அம்மா, என் தங்கை சிறு வயதாக இருக்கும் பொழுது என் தாய் தந்தை இருவருமே காலமாகி விட்டார்கள். அம்மா அம்மா, என் தங்கையை நான் வளர்த்து வந்து இருவருமே சந்தோஷமாக இருந்தோம். சந்தோஷமாக இருக்கும் நேரத்திலே என் வாழ்வில் புயல் ஒன்று வீசியது. ஐயே அம்மா, நீங்கள் ஆனந்தமாக இருக்கும் நேரத்திலே புயல் ஒன்று வீசியதா? உண்மைதான் அம்மா. அது என்ன புயல் ஐயே? நான் இருவருமே சந்தோஷமாக இருந்தோம். சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலே அன்றொரு நாள் கட்டி மட்டில்லா மகச்சல்
வந்து மாலை சொல்லுது எதிர்பார்த்தேன். ஏன்டா மாலை சொல்லல? ஐயா நீங்களா யார்? இன்னாட்டு மன்னர். உனக்கா நிறைய எதிரி இருப்பாங்க. இது பார்த்தாயா? இதுதான் மாலை. இத கீழே தொங்குது பாரு. இதான் பூ செண்டு. இதுல வச்சிருவோம் பெரிய குண்டு. இது எத்தனை போடும்போது உனக்கு எங்க தொங்கும்? இங்க தான் தொங்கும். நான் உனக்கு மாலை போடும்போது அந்த குண்டானது வெடித்து விட்டால் ஆமா எத்தனை மாலை யாருக்கு போடணும்? மன்னருக்கு. அப்படியே ஊடு வந்து வருகிறார். விநாயகரே எப்ப முக்கடா தன்மகனே